என் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு தான். இந்த 40 நாள் மட்டும் கிடையாது, என் வாழ்நாளே யாருக்கு தான்? உங்களுக்கு தான். யாரெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் கடவுள் புரியணும்னு நினைக்கிறதோ அவங்களாம் என்ன பண்ணலாம், என்ன எடுத்துக்கலாம். நான் எடுப்பார் கைப்பில்லை, ஆனாலும் ஒரு வியாபாரி. இது ஒன்றும் சந்தேகமோ பயமோ இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. நான் நல்லவன் இல்லை, நல்லா வாழ்கிறவன். இந்த சமூகம் சொல்கிற சரியான மனிதன் நான் கிடையாது. ஆனால் என் தேவை அறிஞ்சு வாழக்கூடிய ஒரு புரிந்து கொண்ட ஒரு மனிதன். புரிதலுக்கு எல்லை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். புரிதலுக்கு எல்லை இருக்குது. புதுசாக ஒரு டிவைஸ் வந்தால் உனக்கு புரியாதனா இல்லை, அந்த டிவைஸில் மேனுவல் போட்டிருக்கோம், அந்த டிவைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது அதில் போட்டிருக்கோம். அதை படிக்கிற தகுதி எனக்கு இருக்கிறதுனால எதையும் புரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இருக்குது. பாசிக்காக ஒரு 10 பேசிலையும் என்ன பண்ணி வச்சுருப்பான், அந்த மேனுவலில் போட்டு வச்சுருப்பான். எதுக்காக? மனிதன் புரிந்து கொள்ள தகுதியோடு இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சிச்சானா நீங்கள் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண முடியும், கையால் முடியும். பொறாமப்படாதீங்க, யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. நீங்கள் ஒரு தனி அழகு. பொருளாதார விடுதலை அடையலைன்னா நினைக்காதீங்க. அடுத்தவங்க பக்கத்தில் போய் நின்னா தான் நீங்கள் பொருளாதார விடுதலை அடையலை. உங்களுக்கு ஒரு 10 ரூபா இருந்து டீ குடிக்க முடியுமா, நீங்கள் பெரிய பணக்காரன். 10 ரூபாய் இருந்தால் டீ குடிக்க முடியாத ஒரு சுகர் பேஷண்ட்டு பாவம்தான். இப்போது செல்வம்னாவே அது நோயற்ற வாழ்வு தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் இன்னொருத்தர் கூட போய் நின்று உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. எங்கே இருந்தாலும் எப்படி இருங்க, சிறப்பாக இருங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்க போகிறோம், ஒன்றா தான் இருக்க போகிறோம். அதுவும் 40 நாள் ஒரு சந்தர்ப்பம். நெருக்கமாக பேசுறதுக்கும் பழகிறதுக்கும், அவ்வளோதான். ஃபிசிக்கலாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி மனதளவில் நம்ம எப்படி உறவாடலான்னா நம்ம இஷ்டம்.